ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேப்ளினோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மேப்ளினில் நான் 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் ஐலைனர் அண்ட் ஆல்சோ காஜல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐலைனர் பார்க்கலாம். ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வந்து நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஸ்டேவாக இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வாட்டர் ப்ரூஃபும் கூட. இப்போ நான் உங்களுக்கு கையில் வந்து லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து கையில் வந்து ஜஸ்ட் 1 ஸ்ட்ரோக் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குது, டார்க் பிளாக்காக இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கையை வச்சு என் ஃபிங்கரால் ரப் பண்ணி காட்டுறேன். இது வந்து எவ்வளோ ரப் பண்ணாலுமே வந்து நம்ம ஸ்கின்னை விட்டு அது வந்து போகவே இல்லை. ஸோ நல்லா ஸ்மட்ச் ப்ரூஃபும் கூட. இப்போ வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம வந்து ரப் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக தான் நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கும் போது தான் லைட்டாக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபும் கூட தான். நீங்கள் மார்னிங் போட்டு போனீங்கன்னா ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து நல்ல லாங் ஸ்டேவாக இருக்கும். இப்போ டேஸ்லர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மலையில் போகிறீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உங்கள் ஐஸை விட்டு அப்படியே வலிஞ்சு வந்துடும். பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. நீங்கள் வந்து நைட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஆயில் போட்டு நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிடலாம். காலேஜ் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் நீங்கள் ஆயில் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்டேருந்து தான் வாங்கி இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கையில் வந்து இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் 1 ஸ்ட்ரோக்லேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் பிளாக்காக இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கையை வச்சு தேய்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து அது வந்து இரேஸ் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகாது. ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் காலையில் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஐலைனர்லாம் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் காஜலை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். பட் ஆனால் இது வந்து ஈஸியாக நீங்கள் கோகோனட் ஆயில் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். டெய்லி வியர்க்கெலாம் வந்து இது வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வந்து நல்லா லாங் ஸ்டே கொடுக்கும். ஸ்மட்ஜ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்மட்ஜ் ஆகும் தான். மற்றபடி உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்கள் ஐஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேப்ளினோட ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து 332. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட். 16 hours ஆயில் கண்ட்ரோல் இருக்குது. SPF 22 வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ சன் ப்ரொடெக்ஷனுக்காக SPF 22 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து பயப்படாமல் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதை போட்டால் ரொம்ப ஆயிலியெல்லாம் காட்டாது. உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்குமே தவிர ரொம்ப ஆயிலியெல்லாம் காட்டவே காட்டாது. இப்போ நான் உங்களுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பம்ப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒரு பம்பே வந்து போதும் உங்களுக்கு ஹோல் ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் பஃப் இல்லைன்னா ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதை பிளெண்ட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே இந்த ஒரு பம்பே வந்து போதும் உங்கள் ஹோல் ஃபேஸையுமே கவர் பண்ணிடும். இன்னொன்று என்னென்னா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுதான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது டார்க்
டார்க் ஸ்பாட்ஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா இதுவே போதும். ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை எப்போவாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் எப்போவாச்சும் தான் போடுவேன். கன்சீலர் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், கலர் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டாலே ஃபேஸில் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும். ஸோ இன்னுமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுட்ரு இல்லைன்னா செட்டிங் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுவே வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ இப்போ நைட் டைம்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து க்ளோ கிடைக்கும். ஸோ நான் ஒரு பம்ப்பு தான் எடுத்தேன், அதுவே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ஃபவுண்டேஷன் வரும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த ஃபவுண்டேஷன், ஆனால் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து இது வரும். ஆனால் இது 2 இயர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த ஃபவுண்டேஷன். எக்ஸ்பைரி டேட் வந்து 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு தாராளமாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கரெக்டான ஷேடு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மேப்ளினோட இந்த ஃபவுண்டேஷன், ஐலைனர், காஜல் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து டெய்லி வியர் பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.